இப்போ விஜய் இன்னும் எந்த நேரத்திலையும் அவருடைய இல்லத்திலிருந்து வெளியில வந்து அவர் வெற்றி சான்றிதழை பெறத்துக்கு கிளம்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான அறிகுறிகளை தயாராகுது. நம்ம செய்தியாளர்கள்லாம் தயாராயிட்டாங்க அப்படின்னா விஜய் கிளம்ப போறாருன்னு தான் அர்த்தம். நம்ம அடிக்கடி தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு காட்சி தான் இது நம்மளுடைய. ஆனா இன்னைக்கு அவருடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து திரு விஜய் கிளம்புறாரு. இல்லை அவருடைய முதல்ல மூத்த தலைவர்கள் நிர்வாகிகள்லாம் வர்றாங்களாங்கிறத பார்க்கணும். ஸோ அந்த ஆன்டுராஜ் கிளம்புறதுக்கு இன்னைக்கு அவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து டூ வீலர்ல செல்லக்கூடாது, சென்றால் வாகனம் பறிமுதல் செய்யப்படும்னு காவல்துறை எச்சரிக்கையும் கொடுத்திருக்குங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்கிறோம். பட் இன்னைக்கு இருக்கிற வெற்றி கழிப்புல அதெல்லாம் அவருடைய தொண்டர்கள் நினைக்கிறேன். ஆமா, அவர் பின்பற்றுவாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கணும். நம்மோடு அரசியல் பார்வையாளர் சஞ்சீவி தொடர்ந்து இணைந்திருக்கிறார். நம்ம அவருடைய பார்வைகளையும் பெறலாம். வணக்கம் சஞ்சீவி. சாரி ரொம்ப நேரம் நீங்க வெயிட் பண்றீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். சாரி we didn't come to you earlier. விஜய் முன்னாடி இப்ப இருக்கிற ஆப்ஷன்ஸா என்ன பாக்குறீங்க? 109 இப்போ லீட் பண்றாரு. What are his options? Who are his options? So இப்போ அவர் வந்து சூஸ் பண்றதுல அவர் thanks for having me first Ashok Varshini and Hari. நன்றி என்ன கூப்பிட்டதுக்காக. So இப்போ இருக்கிற ஆப்ஷன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா விஜய் will be the person who will be choosing them இல்லையா? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி நிலைமையில விஜய் was last 1 year I was telling நான் வந்து மற்ற கட்சிகளுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறேன், கண்டிப்பா வந்து அவங்க நம்ம நம்பி வருவாங்க இல்லையா, அவங்களுக்கான வாய்ப்பை கொடுக்கணுன்ற மாதிரி அவர் ஆப்ஷன் கொடுத்திருந்தாரு. பட் இப்ப வந்து விஜய் இந்த பிளேஸ் அவர் சூஸ் பண்ண நினைச்சா ஒரு பக்கம் பிஎம்கே இருக்காங்க, மறுபக்கம் வந்து காங்கிரஸ் இருக்காங்க. சோ அவங்க வந்து யாரை அழைக்கிறாங்களோ இப்ப அவர் கையில தான் இருக்கு. அண்ட் இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அபான் தி ஃபைனல் நம்பர்ஸ். அவர் வந்து எங்க இருந்து சூஸ் பண்ணலாம், ஒருத்தரை சூஸ் பண்ணலாமா, ரெண்டு பேரை சூஸ் பண்ணலாமா, நிறைய பேரை வச்சுக்கலாமா, இட் இஸ் ஆல் ஹிஸ் சாய்ஸ். ஆமா கண்டிப்பா. ஏன்னா ஆதரவு கடிதம் கண்டிப்பா எல்லாருமே கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போதைக்கு ஐ திங்க் பீப்புள் ஆர் ஸ்டில் வாட்சிங் என்ன நடக்குது. என்ன பத்தி காங்கிரஸ் கேட்டீங்க அப்படின்னா இன்னும் வந்து அவங்க அந்த ஷாக் விட்டு வெளியே வரணும்னு சொல்ல முடியும். ஏன்னா பிஎம்கே அல்லது மற்ற கட்சிகள் அல்லது விசிகே வந்து தே ஆல்ரெடி டேக்கன் அ ஸ்டாண்ட்ஸ் இல்லையா. ஏன்னா அவங்க வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டி. காங்கிரஸுக்கு ஷாக் டபுள் ஃபோல்டா இருக்கும்ல. ஒரு நல்வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டோமே, அந்த கிட்டத்தட்ட இந்த கூட்டணி அமைஞ்சிச்சு, இத போய் மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஷாக் அவங்களுக்கு இருக்கும்ல இயல்பா. கண்டிப்பா ஹரி. ஏன்னா அந்த ஷாக் அவுட் இன்னும் கண்டிப்பா வெளியே வரலன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நீங்க மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பாமக அல்லது விசிகே அல்லது லெப்ட் இது போல கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட் லீடர்ஷிப்லயே ஒரு கால் எடுத்துடலாம் இல்லையா. நம்ம போய் சேர்ந்துடலாம் அல்லது we can go and give them a letter of இது சப்போர்ட்ன்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துடலாம். ஆனா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு இறுதி முடிவு வந்து ஒரு ஹைகமாண்ட்ல தான் வரணும். இப்போ ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் தி கண்ட்ரி இப்போதைக்கு. அவரு நாளைக்கு அல்ல இன்னைக்கு ஈவினிங் வரலாம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படும். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.